நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய வாராகி டிவி நேயர்களே, மே மாத ராசி பலன். மே மாதம் ரொம்ப முக்கியமான கிரகங்கள் எல்லாம் மாற்றங்கள் நிகழ்கிறது. குறிப்பாக இந்த மே மாதம் 26ஆம் தேதி குரு பெயர்ச்சி நடக்குது. இந்த மே மாதத்தில் ஃபஸ்ட்டு விஷயமே, நல்ல விஷயமே, குரு பெயர்ச்சி நடக்குது. அதோட கூட இந்த குரு பெயர்ச்சி நடக்கிறதோட கூட முதல் 15 நாட்கள் சூரியன் உச்சமாக இருக்க போகிறாரு. அப்புறம் பேலன்ஸ் இருக்கக்கூடிய 15 நாட்கள் ரிஷப ராசியில் சுக்கிரனோடு இணைகிறார். சூரியன் சுக்கிரன் இணைவு. இது பொருளாதார அடிப்படையில் குடும்பமாக இருக்கட்டும், அல்லது பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை நாட்டினுடைய பொருளாதாரமாக இருக்கட்டும், விலைவாசியாக இருக்கட்டும். மெயினாக விலைவாசியை கூட நம்ம சொல்லலாம். தங்கம், வெள்ளி, அத்தியாவசிய பொருட்கள். அத்தியாவசிய பொருட்கள்லாம் பெட்ரோலியம் ப்ராடக்டாக இருக்கலாம், இல்லை ஆயில் ப்ராடக்டாக இருக்கலாம். அதே போல் அடிப்படை தேவைகளாக இருக்கக்கூடிய அரிசி, உப்பு, புளி, மிளகா, அது மாதிரி அடிப்படை தேவைகள், இது எல்லாமே கட்டுக்குள் வந்துவிடும். மீண்டும் பழைய நிலைமைக்கு வந்துடும். இப்போ பொருளாதாரம் இப்போ ரொம்ப நமக்கு டஃப்பாக இருக்குது, ஃபண்டு டைட்டாக இருக்குது, ஃபண்டு ரொம்ப மோசமாக இருக்குது, டிரான்சாக்ஷனே இல்லாமல் இருக்குது, லாபம் இல்லாமல் இருக்குது. அப்போ இந்த பொருளாதார ஒரு நிலை சரியில்லாமல் இருக்குமே. ஆனால் இந்த மே மாதம் அந்த பொருளாதார அமைப்பு கட்டுக்குள் வந்துவிடும். மெயினாக பணத்தட்டுப்பாடுகள் விலகும், ஃபண்டு ஃப்ளோ இருக்கும். கவலையப்படாதீங்க. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி தான், 12 ராசி அன்பர்களுக்குமே ஃபண்டு ஃப்ளோ இருக்க போகுது, பணப்புழக்கம் இருக்க போகுது. அதோட கூட நிறைய மாற்றங்கள், அரசியல் மாற்றங்கள். அரசியலில் ஒரு அதிசயமே இப்படியா அப்படியா அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் ஒரு அதிசயம் நிகழப்போகுது. அரசியலில் பெரிய அதிசயம் ஒன்று நிகழப்போகுது. அதே போல் நிறைய அன்பர்களுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரும். புதிய பதவிகள், புதிய பொறுப்புகள், மெயின் அதுதான். அந்த ரெஸ்பான்சிபிள் போஸ்டிங், இதெல்லாம் புதிய பதவிகள் உங்களை தேடி வரப்போகுது. அதே போல் ப்ரமோஷன்ஸு, பதவி உயர்வுகள், இன்னும் சொல்லப்போனால் பேர் புகழ் கூடும். உங்களுக்கே சந்தேகமாக இருக்குது. இந்த சனி செவ்வாய் சேர்க்கை, இந்த 2 கிரகமும் மீன ராசியில் உட்காந்துட்டு இருக்கு. இதனால் உங்களுக்கு மனசுக்குள்ள பயம் இருக்கும், ஒரு வேரியேஷன்ஸ் இருக்கும். நமக்கு இது நடக்குமா, நாம் ஜெயிப்போமா, நம்மளால் முடியுமா, ஒரு வேரியேஷன்ஸ், ஒரு ஃபியர்னஸ், ஒரு பயம் இருந்துக்கிட்டு இருக்கும். அதற்கு காரணம் மீனத்தில் இருக்கக்கூடிய சனி செவ்வாய் சேர்க்கை. ஆனால் பாருங்க, இந்த மே மாதத்தில் அந்த சனி செவ்வாய் சேர்க்கையே உங்களுக்கு மிகப்பெரிய பலமாக இருக்க போகுது. ஒரு பலமாக, யானை பலமாக இருந்து உங்களை வாழ வைக்க போகுது. அதனால தான் இந்த ஒரு சேஞ்சஸ், ஒரு அதிசயம் நடக்க போகுது, ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்க போகுது. வாருங்கள் பார்க்கலாம். துலாம் ராசி. மே மாதத்தை பொறுத்தவரையிலும் ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தொழில் ஸ்தானத்துக்கு வரப்போகிறார். இந்த மே மாதம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பாக போய்ட்டு, நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ, என்னெல்லாம் நன்மை வேணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த நன்மைகள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். ஒன்றுங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. குறிப்பாக நீங்கள் எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். தொழில் ரீதியாக, வருமானத்துக்காக, வேலைக்காக நீங்கள் என்ன முயற்சி எடுக்கிறீர்களோ, நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும். துலாம் ராசி என்பர்களே, நன்மை அதிகரிக்கக்கூடிய, நல்லது நடக்கக்கூடிய மாதம். சார், ராசியில் 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்துக்கு ஒரு கிரகம் மாறப்போகுது, டிரான்சிட் ஆக போகுதுன்னா, மாறக்கூடிய கிரகம், வெளியில் போகக்கூடிய கிரகம் உங்களுக்கு ஒரு நல்லது செஞ்சுட்டு தான் போகும். அப்போ ஏதோ ஒரு நிகழ்வு நடக்க போகுது, வெளியில் போகக்கூடிய கிரகம் ஒரு நல்லது செய்ய போகுது. எப்பொழுதுமே துலாம் ராசி என்பர்களே, ஒரு கிரகம் ராசிக்குள்ளே வந்தாலும், ஒரு கிரகம் ராசியை விட்டு வெளியில் போனாலும், அந்த மூவ் ஆகிற சமயத்தில் எப்படி நம்ம உள்ளே வரும்போது என்ன பண்ணுறோம், வாங்க வணக்கம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா, ஒரு வீட்டுக்குள்ளே போகும்போது ஒரு நம்ம கேள்வி கேட்குறோம்.
அதே வெளியில் வரும்போது என்ன சொல்கிறோம், நான் போயிட்டு வரேங்க, ஏதாவது கேட்டதா சொல்லுங்கள், வந்தால் சொல்லிவிடுங்க. அப்போ 2 நிகழ்வுகள். துலாம் ராசி என்பர்களே, நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான், நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான், அடிப்படையிலிருந்து டாப் வரலாம். மெயினாக கஷ்டப்படக்கூடிய எனது துலாம் ராசி என்பர்களே, மெயினாக ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய துலாம் ராசி என்பர்கள், எப்படியாவது ஜெயிக்கணும் சாமி, நான் எப்படியாவது ஜெயிச்சு காட்டணும், எப்படியாவது எனக்கு வாழ்க்கையில் நான் முன்னுக்கு வந்து காட்டணும் அப்படின்னு போராடக்கூடிய முயற்சி எடுக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே. அப்போ 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு போகக்கூடிய அந்த குரு பகவான், அதே போல் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன், ரொம்ப அற்புதமான முறையில் இந்த குருவும் சூரியனும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல யோகத்தை, ஒரு நல்ல பதவியை, ஒரு பேர் புகழ, ஒரு ஆத்தரைசேஷன், ஒரு ரெகக்னைசேஷன், இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது, சாமி கொடுக்குறாங்க. அப்போ துலாம் ராசி என்பர்களே, சூரியனும் குருவும் சேர்ந்து ஒரு உயர்ந்த வாழ்க்கை, நீங்கள் எந்த மாதிரி வாழணும்னு ஆசைப்படுறீங்களோ நீங்கள் நினைக்கிறத சாதிக்கலாம். இந்த மே மாதம் சூரியனும் குருவும் உங்களுக்கு அவ்வளோ சிறப்பாக இருக்காங்க. அப்போ நீங்கள் இந்த மாதம் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்ற வார்த்தைக்கு இணங்க உங்களுக்கு எந்த மாதிரியான கஷ்டங்களாக வேண்டுமானாலும் அது இருக்கலாம், என்ன மாதிரியான கஷ்டங்களாக வேண்டுமானாலும் இருக்கலாம். வறுமையாக இருக்கலாம், கடன் சுமைகளாக இருக்கலாம், கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம், இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறது, இன்ட்ரெஸ்ட் கட்டுறது, பேங்க் லோன் சம்மந்தப்பட்டது, அதனால் வெளியில் வாங்கினதை நம்ம அடைக்க வேண்டியதாக இருக்கலாம். ஏன்னா சின்ன சின்ன வறுமையில் இருக்கக்கூடிய குடும்பத்தை சேர்ந்தவங்க கூட 10 லட்ச ரூபா 15 லட்ச ரூபா ஏமாந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக இந்த ஆன்லைனில் ஏமாறுறது, ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, அதிர்ஷ்டத்தை நம்பி ஏமாறுவது, குறிப்பாக அதிர்ஷ்டத்தை நம்பி ஏமாறுவது. அப்போ இந்த மாதிரியெல்லாம் ஏமாற்றங்கள் இருக்குமே ஆனால், அல்லது கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு அலைகிறது. கோர்ட்டு கேஸ் செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள், வீண்பள்ளி அவமானங்கள், தலைகுனிவு. மெயினாக குடும்பத்தில், வேலை செய்கிற இடத்துல, தொழிலில், இங்கெல்லாம் உங்களுக்கு கஷ்ட நஷ்டங்கள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே, நன்மை நடக்கும். மெயினாக கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் தீரும். அதே போல வருமானம் அதிகரிக்கும். இன்னும் சொல்ல போனால் துலாம் ராசி அன்பர்களே, வெளியில் போகக்கூடிய அந்த குரு பகவான் உங்களுக்கு ஒரு வருமானம் வரப்போகுது, உங்களுக்கு ஒரு பணங்காசு தேடி வரப்போகுது. இன்னும் கூட ஒரு ரகசியத்தை சொல்லித்தரேன். மனசு ரொம்ப கவலையாக இருக்கா, மனசு ரொம்ப பயமாக இருக்கா, ஒன்றும் பயப்படாதீங்க. யாருடைய ஜாதகத்தில் எல்லாம் மிதுனத்தில் சனி இருக்காரோ அவங்களுக்கெல்லாம் இப்போவே போன மாதமே கூட, மார்ச் ஏப்ரல்லே கூட ஒரு அமௌண்ட், ஒரு பணம் வந்திருக்கும். அப்படி பார்க்கின்ற போது துலாம் ராசி என்பர்களே, இது பணங்காசு வரக்கூடிய நேரம். அப்போ துலாம் ராசி என்பர்களே, இந்த மே மாதத்தை பொறுத்தவரையில் கண்டிப்பாக வருமானம் அதிகரிக்கும். வெளியில் போகக்கூடிய குரு பகவான், சூரிய பகவான் உங்களுக்கு நல்ல அதிகாரத்தையும், போகும்போது ஒரு நல்ல அதிகாரத்தை கொண்டு போய் உங்களை உட்கார வச்சுட்டு போவாங்க. ஏதாவது பதவிகள், புதிய பதவிகளை கொண்டு போய் உங்களை உட்கார வச்சுட்டு போவாங்க. நீங்கள் கேட்ட பதவி உங்களுக்கு கிடைக்கும், பொறுப்புகள் கிடைக்கும். மெயினாக பணம் சேரும், வீடு தேடி சேரும் துலாம் ராசி அன்பர்களே.